ஹாய், வணக்கம் சொந்தங்களே. நாங்க இப்ப எங்க நிக்கிறோம்னு சொன்னா, இலங்கையில மிகவும் பிரசித்தி பெற்ற பஞ்ச ஒன்றான கொக்கட்டிச்சாலை தாந்தோன்றீஸ்வரர் ஆலயத்தை நிக்கிறோம். உண்மையிலேயே இந்த ஆலயம் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக இருக்கின்றது. இந்த சுற்று வட்டாரத்தில் உங்களுக்கு இந்த சத்தங்களை கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது பல பக்தர்கள் வந்து போவதை காணக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு என்ன விசேஷம் என்று சொன்னா, வருடாந்த மகோற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுலயும் பிரசித்தி பெற்ற தேர் திருவிழா தான் வந்து இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்குது. நாங்க இந்த கோயிலுக்கு போறோம். போய் பல விஷயங்களை பற்றி பேச இருக்கிறோம். இந்த கோவில் எவ்வளவு தூரம் பிரசித்தி பெற்றது மற்றும் பலருடன் நாங்கள் கலந்துரையாடவும் இருக்கின்றோம். மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம் என்று கூறுகிறார்கள். வாருங்கள் சென்று கதைப்போம். நந்தி பெருமானின் காதுல வந்து ரகசியங்கள், எங்களுடைய மனதில் இருக்கிற விருப்பங்கள் மற்றும் நிறைவேற வேண்டிய விருப்பங்களை சொன்னா வந்து நடைபெறும் என்றது வந்து ஒரு ஐதீகமாக இருக்குது. இங்க பக்தர்கள் எல்லாம் வந்து நந்தியினுடைய காதுல அவங்களோட விருப்பங்களை, அவங்களோட பிரார்த்தனைகளை சொல்றது நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கு. அது மாதிரி இங்க வந்து நிறைய சிவலிங்கங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. மணி ஓசைகள் தான் நாங்கள் எங்கேயும் கேட்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த இடம் முழுவதும். அது இப்போ வந்து கொக்கட்டிச்சோல தாந்தோட்டீஸ்வரர் கோயில். அங்கே இப்போ தேரோட்டம், ரதோட்சவம் இப்போ நடந்து கொண்டிருக்குது. சரிதானே? இப்போ சின்ன தேர், சித்திரை தேர் ஓடி பெரிய தேர் சுற்றி வீதியில் வாரத்துக்குரிய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. இங்கே வந்து இப்போ ஒரு 2 வருஷமாக இந்த 108 திருமூலர் திருமந்திர அரண்மனை நிர்மாணிக்கப்பட்டது. இது வந்து யாழ்ப்பாணத்தில் இயங்குகின்ற சிவபூமி அறக்கட்டளை நிதியம் என்ற ஒரு நிறுவனத்தால், ஒரு அறக்கட்டளை நிதியத்தால் நிர்மாணிக்கப்பட்டது. இது வந்து 108 லிங்கங்கள் வளைச்சோர் அமைக்கப்பட்டிருக்கு. இதை பொதுமக்கள் எல்லாரும் தங்கட கையாலே அபிஷேகம் பண்ணி படக்கூடிய மாதிரி செய்து கொடுத்துருக்குறாங்க. மற்ற திருமூல பெருமானாருடைய 3000 திருமந்திரங்கள் இங்கே பொறிக்கப்பட்டிருக்கு. அது எல்லாரும் படித்து பிரயோஜனப்படக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றது மூலஸ்தானம் இருக்குது, நந்தி பலிபீடம் இருக்குது, திருமூலர் சிலை இருக்குது. ஒரு பாரிய ஒரு அறப்பணியை சிவபூமி அறக்கட்டளை நிதியத்தாக்களது மட்டக்கணப்பு மண்ணுக்கு செய்து கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் பெருமைப்படுகிறோம். மணி என்னன்னா, மணி 108 மணிகள் இருக்குது. இங்கே 108 மணிகளை அடிக்கும்போது ஒவ்வொரு நமசிவாய சொன்னால் 108 தரம் சொன்ன மாதிரி போகும். அதுக்காக தான் வச்சிருக்கிறாங்க. சும்மா அடிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. ஒரு தரம் மணி அடிக்கும்போது ஓம் நமசிவாயன்னு சொல்லி ஒரு மணி அடித்தா 108 மணியை அடித்த உடனே 108 தரம் சொல்லி பிரயோஜனம் அடைகிறேன். அது என் பேர் முத்துலிங்கம் அமிர்தலிங்கம். இப்ப நாங்க பஞ்ச ஈஸ்வரங்களில் ஒன்றான தாந்தோன்றீஸ்வரர் ஆலயத்துல தான் இருக்கிறோம். தாந்தோன்றீஸ்வரர் ஆலயத்துக்கு நாங்க கோபுரத்துக்கு செல்ல முதலே வந்து இந்த சிவலிங்கங்கள் அமைக்கப்பட்ட இந்த இடத்தை நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையிலேயே வந்து அனைத்து பக்தர்களும் வந்து ஆலயத்துக்கு செல்ல முதலோ அல்லது ஆலயத்துக்கு போயிட்டு வந்து இந்த சிவலிங்கங்களையும் இங்கிருக்கிற நந்தி பெருமான் மற்றும் இங்கிருக்கின்ற சிவனேஸ்வரரை வழிபட்டு செல்கிறார்கள். ஆகவே இந்த ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றது என்பதற்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்றை நாங்கள் சொல்லலாம். போர்த்துகீசர் காலத்தில் வந்து போர்த்துகீசர் இந்த ஆலயத்திற்கு வருகின்ற போது ஆலயத்தில் பாதணிகளுடன் சென்றதாகவும், அந்த சமயத்தில் நந்தி புல் சாப்பிடுமா என்று கேட்ட போது நந்தி பெருமான் வந்து புல்லை எழும்பி சாப்பிட்டதாகவும் வரலாறுகள் சொல்கின்றன. அப்படிப்பட்ட பல பிரசித்தமான விடயங்கள் இந்த ஆலயத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன.
இதுல தாகசாந்தி வழங்கி கொண்டிருக்கிறாங்க தேரோட்டத்துக்கு வர பக்தர்கள் தாகத்தை தணிப்பதற்காக. அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாழ். அருமையான காட்சி. உண்மையிலேயே பண்டிகைகள் விழாக்கள் என்று வருகின்ற போது எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒருபட நல்ல விடயங்களை நினைத்து நல்ல செயல்களை செய்து இவ்வாறு இருக்கின்ற போது மனமும் நேரான சிந்தனைகளுடன் எப்போதும் இருக்கும் இல்லையா? சொல்லி சொல்லி ஓம் நம சிவாய சிவாய நமக என்றும் அரோகரா என்கின்ற வண்ணமாகவும் நாம் சொல்கின்ற இலங்கை மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை தாந்தோன்றீஸ்வர ஆலய ரதோற்சவ நிகழ்வில் நாங்கள் குழுமியிருக்கிறோம். கொக்கட்டிச்சோலை தாந்தோன்றீஸ்வரர் கோவில் மட்டக்களப்பின் புகழ்பெற்ற சிவன் கோவில்களில் ஒன்றாக இருக்கின்றது. இதன் வரலாறை பார்க்கின்ற போது ஆன்மீகத்திலும் முக்கிய பங்கு பெற்று விளங்குகின்றதாக இருக்கின்றது. ஆண்கள் தான் தேர் இழுக்குவதற்கான அனுமதி இருக்குன்னு சொல்லி சொல்லுவார்கள். ஸோ ஆண்கள் தேர் கயிறை எடுத்து தாங்கள் கையில் வைத்திருப்பதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. பல பக்தர்கள் தங்களுடைய விருப்பங்களை நிறைவேற இந்த ஆலயத்தில் வந்து பூசை செய்கின்றனர். வருடாந்த திருவிழாவை பார்க்கின்ற போது மிகவும் மகிழ்ச்சியாகவும் மிகவும் பக்தி பரவசத்துடனும் நடத்தப்படுகின்றது. இந்த ஊர் மக்கள், அது தவிர சுற்றுப்புற சூழலில் இருக்கின்ற மக்கள் மற்றும் பல இடங்களிலிருந்து வருகை தருகின்ற மக்கள் மூலம் வருடாந்த உற்சவம் சிறப்பாக இடம்பெற்று வருகின்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது. மற்றும் தான்தோன்றீஸ்வரர் கோவிலில் இருக்கின்ற சிவபெருமான் தான் தோன்றீஸ்வரர், அதாவது தானாக தோன்றியவர் என்று அழைக்கப்படுகின்றார். இந்த வருடாந்தம் நடைபெறுகின்ற தான்தோன்றீஸ்வரர் ஆலய திருவிழா மிகவும் கோலாகலமாக நடைபெறுகின்றது. உங்களால் காணக்கூடியதாக இருக்கும். இது மட்டுமில்லாமல் தேர் உற்சவம் உண்மையிலேயே பக்தர்களால் பெரிதும் கொண்டாடப்படுகின்றது. அவ்வளவு திரளான மக்கள் வந்து இந்த ரதோற்சவ நிகழ்வுக்கு வருகை தருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது.
எந்த தவிக்குமார். நான் நான் கல்லாடியில பதிச்சேன். நான் கொக்கரிச்சோல எனவே தாங்கோண்டீஸ்வர ஆலயத்திலே ஆனாயும் தோன்றினவைதான். அவை நந்தியாவ வந்து நின்றவை. நந்தியாவ நிற்றத்தான் வெள்ளக்காரன் கண்டான். ஐயா வந்து பூஜை செஞ்சு நிற்றக்கூடா வெள்ளக்காரன் வந்தான். வெள்ளக்காரன் வந்து கேட்டான், கல்யாணம் செஞ்ச நந்திக்கு பூஜை செய்ய எனக்கு வேலை ஐயா கேட்டான். கேட்டவன் ஐயா சொன்னாயே, இது கல்யாணம் செஞ்ச நந்தி, இது உண்மையான நந்தி என்று ஐயா சொன்னாரு. சொன்னோம், நீ சரி, நான் இன்னும் நான் 14 நான் வருவேன், இது உண்மையான நன்றின்னு சொன்னான். நீ எழுப்பி காத்தன்னு அவன் போனான். அவன் போன நீ ஐயா இன்னும் செஞ்சான்னு சொன்னான். ஐயா அதே புல்லும் கசிப்பாலும் எடுத்து அதே புல்லும் கசிப்பாலும் மஞ்சள் தண்ணிக்குள்ள வச்சாங்க. மஞ்சள் தண்ணிக்குள்ள வச்சோன்னு அந்த ஐயா பூஜை செஞ்சுட்டு வெள்ளக்காரன் வந்தான். வெள்ளக்காரன் வந்து கேட்டான். வெள்ளக்காரன் வந்து கேட்டான், இத செஞ்சு காத்து பார்ப்போம் உண்மையா நன்றி. ஓனி ஐயா நந்திய வணங்கி போட்டோம். இந்த புடி கண்டாந்தோனி ஓனி எழும்பி சாணி போட்டுச்சு. ஓனி வெள்ளக்காரன் மானியாக மூளையால வெள்ளக்காரன் ஓடினான். அதுல இருந்துதான் எந்தெந்தும் மதில் கட்டாமீச்சு. கத்த அந்த மதில் இஞ்சி உழுது. மிக்க நன்றி. வெற்றிகரமாக தேர் உற்சவம் நடைபெற்று முடிவடைந்திருக்குது. மாலை நேரத்துல இப்படி ஒரு காட்சியை காண்றது கண்ணுக்கு அழகாக இருக்குது, கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குன்னு சொல்லணும். அதோட மனதுக்கு மகிழ்ச்சியை தர காட்சியாகவும் அமைந்திருக்குது. தேரோட சேர்த்து ஆலய கோபுரத்தை பார்த்து அப்படியே கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு உள்ளேயும் போய் நாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி தரிசனம் பெற்றுட்டு அதுக்கு பிறகு நாங்க கடத்தெருவுக்கு போவோம். பசி ஆறுறதுக்கு அன்னதான மடம் இருக்குது. சீவல் கடத்தெரு எப்படி இருக்குன்னு பாருங்க. நாங்க இப்ப தாந்தோட்டீஸ்வரர் ஆலய திருவிழா கடத்தெருவுக்கு வந்திருக்கிறோம். பூந்தி சாப்பிட்டு இருக்கீங்களா? பூந்தி கடத்தருக்கு போவோம். இந்த தொப்பி வந்து சின்ன வயசுல நாங்க போட்ட ஞாபகம், தரமுடி இல்லாத டைம்ல இது நாங்க இந்த தொப்பியை போட்டுட்டான் வந்து அழகு பார்ப்போம் சின்னல. ஜொலிக்குது பாருங்கோ. காவடி ஆடத்துக்கு வந்திருக்கோம். தாந்தோட்டீஸ்வரர் ஆலயத்துக்கு சரோஜமா தாரி போன வருஷமான்னு இந்த நிகழ்வுக்காக ஆரம்பமாக
அதனை அடுத்து என்ன செய்ய போறீங்க இப்ப? நான் குரங்கு நடிக்க போறேன். மேல. குரங்கு மகளிர் தீர்வு கலைஞர்களினால் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. ஆகவே அந்த கலைஞர்களை இந்த இடத்துக்கு காலதாமதமின்றி வருகிறதுமாக எல்லாம் வேண்டிக் கொள்வோம். நாங்க இது கஞ்சி முட்டி விட அப்படின்னா நாங்க கஞ்சி முட்டினாக்கா எங்கட திருவட்டைக்கு போகக்கூட கஞ்சி முட்டியோட கூடுறது அந்த இதுக்கு சமயத்துக்கு நாங்க கொடுக்குறோம். நீங்க வச்சிருக்கீங்க தயிர் தண்ணி. இன்னும் தயிர் முட்டியாது. தயிர் முட்டியும் கஞ்சி முட்டி கஞ்சி முட்டி காய் போறோம். திருவட்டைக்கு போறோம். எங்க வீரவத்தையும் ஊர் அடி ஓகே சொந்தங்களே, இன்றைய தினம் மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை தான்தோன்றீஸ்வர ஆலய ரதோற்சவ நிகழ்வு மிகவும் அருமையாக இடம்பெற்று முடிந்தது. அதனைத் தொடர்ந்து நிகழ்வுகளும் இன்றைய தினம் நடந்தேறியது மற்றும் நாளைய தினம் தீர்த்தோற்சவ நிகழ்வும் இடம்பெற காத்திருக்கின்றது. இணைந்து கொண்டமைக்கு நன்றி சொந்தங்களே. மீண்டும் இணைந்திருங்கள் உங்கள் மொபைல் ரிப்போர்ட் யூடியூப் சேனலோடு. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். வணக்கம் சொந்தங்களே.